نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فمن شهد منكم الشهر فليصمه صدق الله العظيم. அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில நாட்களிலே பாக்கியம் நிறைந்த ரமதானுடைய மாதம் நம்மை வந்தடைய இருக்கிறது. நாம் அதை எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். ரமதானை வரவேற்பது என்பது என்ன? ரமதானை வருக என்று போற்றுக்கொள்வதோ அஹ்லவ சஹலா என்று சொல்வதோ ரமதானை வரவேற்பது என்பதல்ல. ரமதானை நினைத்து சந்தோஷம் கொள்வது இருக்கிறதே, அது ஈமானின் அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு இபாதத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானை நினைத்து பெருமிதம் கொள்வது, உள்ளம் மகிழ்வது ஒரு இபாதத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் நபி அவர்கள் பொதுவாக இந்த ரஜபு ஷஅபானுடைய மாதத்திலே துஆ கேட்டிருக்கிறார்கள். ரஜபு ஷஅபானுடைய மாதத்திலே பரக்கத் செய்து ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை இறைவா தா என்பதாக நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஆனால் சஹாபா பெருமக்கள் ஒரு சில துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, 3 விதமாக சஹாபாக்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். ரமதானுடைய மாதத்தில் நான் சலாமத்தாக இருக்க வேண்டும் என்பதாக. அது மட்டுமல்ல, ரமதானுடைய மாதம் என்னை விட்டும் ரமதான் சலாமத்தாக இருக்க வேண்டும் என்றும் துஆ கேட்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக ரமதானிலே என்னுடைய அமல் சலாமத்தாக இருக்க வேண்டும் என்பதாக. இப்படி 3 விதமாக சஹாபாக்கள் ரமதானை வரவேற்பதற்காக அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ரமதானிலே நான் சலாமத்தாக இருக்க வேண்டும் என்றால், மற்ற நாட்களிலே நாம் ஆரோக்கியமாக இருந்து ரமதானிலே முடங்கிவிட்டால், நோய்வாய்ப்பட்டால் ரமதானுடைய பலன் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமே என்பதற்காக ரமதானிலே சலாமத்தை கேட்டார்கள். இரண்டாவதாக தங்களை விட்டும் ரமதானை சலாமத்தாக ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே சஹாபாக்கள் துஆ செய்திருக்கிறார்கள். காரணம், ரமதானை நாம் கண்ணியப்படுத்தாமல் அமல்களால் அதை அலங்கரிக்காமல் விட்டுவிட்டால் அது ரமதானை இழிவுபடுத்துவதாக ஆகிவிடும் அல்லவா. எனவே ரமதானை என்னை விட்டும் நீ சலாமத்தாக ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். மூன்றாவதாக என்னுடைய அமலை சலாமத்தாக ஆக்கிவை என்பதாக துஆ செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு ஒரு அருட்கொடை கிடைக்கின்ற பொழுது, ஒரு நல்ல ஒரு நாட்கள், மகத்துவமான மாதங்கள் ஒரு அருட்கொடையாக கிடைக்கின்ற பொழுது அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நல்ல நாட்கள் அமைந்து விட்டால் அதை நினைத்தவர்கள் சந்தோஷப்படட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி கூறுகின்ற பொழுது பல்வேறு விதமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வெறுமே ரமதான் என்பது நோன்பு, தொழுகை, திலாவத்துல் குர்ஆன், சஹர், இஃப்தார் என்று இருந்தாலும் அதனுடைய சாராம்சம் என்னவென்று பார்த்தால், நம்முடைய நஃப்ஸுகளை கட்டுப்படுத்துவது, நம்ம உள்ளங்களை கட்டுப்படுத்துவது தான் இந்த ரமதானுடைய மாதம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நஃப்ஸை படைத்து அதனிடத்திலே சொன்னான், நீ முன்னே செல் என்பதாக சொன்ன பொழுது அதை பின்னால் சென்றது. அதை நீ பின்னால் செல் என்பதாக சொன்ன பொழுது அது முன்னால் சென்றது. அல்லாஹ் இருக்கிறது மாறு செய்தது. அல்லாஹ் அதனிடத்திலே கேட்டான், நான் யார், நீ யார் என்று அந்த நஃப்ஸிடத்திலே அல்லாஹ் கேட்டான். அது சொன்னதாம், நான் தான், நீ தான், அந்த என்று பதில் சொல்லியது. ஒரு முரண்பாடான பதிலை சொல்லியது. உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு என்ற ஒன்றை வைத்து அல்லாஹ் அந்த நஃப்ஸை சோதித்தான், அதை பட்டினி போட்டான். பின்பு அதனிடத்திலே அல்லாஹ் கேட்டான், நான் யார், நீ யார் என்பதாக கேட்டான். சொல்லியது நஃப்ஸ், நான் நஃப்ஸ் என்பதாக, நீ ரப் என்பதாக இந்த நஃப்ஸ் அல்லாஹ்விடத்திலே பேசியது. ஆகவே மேலான பெருமக்களே, ரமதானுடைய மாதம் இருக்கிறது அல்லவா, இப்படி நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்துவது, விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமதான் என்பது நாம் செய்யாமல் இருப்பது. அது என்ன செய்யாமல் இருப்பது? மற்ற நாட்களிலே உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு தொழுகையாக இருந்தாலும் அது செய்யக்கூடிய அமல், ஒரு ஹஜ்ஜி அது செய்யக்கூடிய அமல், ஒரு ஜகாத் அது செய்யக்கூடிய அமல். நான் நோன்பு என்பது செய்யாமல் இருக்கக்கூடிய அமல். 11 மாதங்களிலே நாம் செய்ததை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு அமல்.
நாம் தண்ணீரை பருகுவதை விட்டும், உணவை உட்கொள்வதை விட்டும், நம்முடைய ஹலாலான மனைவியை விட்டும் நாம் ஒதுங்கி இருப்பது, அதை விட்டும் நாம் ஒதுங்கி இருப்பது தான் ரமதானுடைய மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அதாவது ஹராமை விட்டும் நாம் ஒதுங்கி இருப்பது. ஒரு மனிதரிடத்தில் நீங்கள் சென்று ஒரு 100 ரக்காயை தொழுகுங்கள் என்றால் அவர் தாராளமாக தொழுது விடுவார். ஆனால் ஒரு ஹராமை விட்டு நீங்கள் தவிர்ந்திருங்கள் என்று சொன்னால் அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகில் மஹாரிம, ஹராமை தவிர்ந்திருங்கள், ஆதமன்னாஸ் தகுன ஆதமன்னாஸ், மக்களிலே சிறந்த வணக்கசாலியாக நீங்கள் மாறுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரமதான் என்பது ஹராமை விட்டு நான் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தை நாம் எப்படி வரவேற்க வேண்டும்? குர்ஆனிலே அல்லாஹ் ரமதானை பற்றி சொல்கின்ற பொழுது அதை எப்படி வர்ணிக்கிறான் என்றால், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதம் எத்தகையது என்றால் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் ரமதானை வர்ணனை செய்கிறான். இப்பொழுது இந்த ரமதானுக்குடைய சிறப்பு என்பது குர்ஆனின் மூலமாக இருக்கிறது. அப்போது ரமதானை வரவேற்பது என்பது குர்ஆனின் மூலமாகத்தான் ரமதானை நம்மால் வரவேற்க முடியும். குர்ஆனை நாம் இந்த மாதங்களிலே கையில் எடுக்க வேண்டும். நமக்கும் குர்ஆனுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் ரமதானை வரவேற்பதனுடைய சாரம்சமாக இருக்கிறது. பொதுவாக மனதளவிலே நாம் தயாராக வேண்டும். ரமதானிலே நான் நோன்பு நோற்பேன், இரவு நேரங்களிலே வணக்க வழிபாட்டுகளுக்காக இவ்வளவு நேரத்தை நான் செலவிடுவேன், இத்தனை குர்ஆன்களை ஹத்தம் செய்வேன் என்பதாக முதலிலே நாம் மனதளவில் ஒரு நியத் வைக்க வேண்டும். மனதளவில் நாம் தயாராக வேண்டும். இதுதான் ரமதானை வரவேற்பதற்குண்டான சாரம்சமாக இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.